ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நண்டு, ராட்டு 2ம் சேர்த்து ஒரு கிரேவி. அதாவது இறால் சொல்லுவோம்ல அது. 2ம் சேர்ந்து ஒரு கிரேவி. அது வந்து இறால் ஒரு 3/4 கிலோ, நண்டு ஒரு 3/4 கிலோ. அது 2ம் சேர்த்து ஒரு கிரேவி. கிட்டத்தட்ட ராட்டும் நண்டும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து இப்போ ஒரே கிரேவியாகவே செய்கிறோம். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் கடாயில் சேர்த்துக்கணும். எல்லா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து சோம்பு பொரிய விட்டு, இப்போ இந்த 3/4 கிலோ அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ தக்கன சின்ன வெங்காயம் உரித்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் மிக்ஸியில் போட்டு 2 தக்காளி 2 வெங்காயம் அடித்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கணும் வதக்கிறதுக்கு. அது தனியாக அடித்து வச்சுக்கணும் கிரேவி அப்போ தான் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக இஞ்சி பூண்டு ஒரு கையளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள். இது வந்து இப்போ தக்காளி வெங்காயம் அரைச்சது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா சேர்ப்போம். மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் போடுறேன். உப்பு சேர்த்து, கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். மிளகு ஜீரகத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் தக்கன போடணும். நல்லா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் தக்கன போடணும். மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சது. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நண்டு சேர்க்கணும். நண்டு சேர்த்துட்டு அதில் வந்து இறாலையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு 2 நல்லா சுருளை கிண்டி, இப்போ வந்து நம்ம மிளகு ஜீரகம் எல்லாமே தூளாக போட்டோம். தூள் இல்லைன்னா தேங்காயோடு சேர்த்து அரைச்சி போடணும். இப்போ வந்து தேங்காயும் சோம்பும் அரைச்சி நைஸாக அரைச்சி, அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவு சோம்பு, அது 2யும் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு திரும்ப நிறைய தண்ணியெலாம் இதுக்கு ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அரைச்ச விழுதை ஊற்றி அதோட கொஞ்சோண்டு தண்ணி அலசி ஊற்றினா போதும். ஏன்னா இது நண்டு ராட்டு 2லேயுமே தண்ணி அதுவே தண்ணி விடும். அந்த விடுற தண்ணியோடு நம்ம ஊற்றுற தண்ணியும் சேர்த்து ஒரு கிரேவி இது வந்து கிரேவி தான் செய்ய போகிறோம். நம்ம குழம்பா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கிரேவிங்கிறதுனால அந்த ராட்டு நண்டுலேருந்து வர்ற தண்ணியே சரியாக வந்துடும். அதை ஊற்றிட்டு நல்லா மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோவில் கொஞ்சம் வேக விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுறணும் மூடியை போட்டு. ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடணும். அடுப்பையும் ஸ்லோ பண்ணிட்டோம்னா அது எண்ணெய் தன்னால் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகும் ராட்டு. அதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா சுருளை கிண்டிட்டு, அதில் வந்து என்ன போடணும்னா காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, தேவையான கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்து நல்லா சுருளை கிண்டி அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இல்லையா சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.